கஷ்டப்பட்டு சந்திரசேகர் போனதுக்காக வச்சிருக்க மாட்டோம். ஆனா அவருக்கு கூட வந்துட்டாரோன்னு போட்டான். இல்ல சந்திரசேகர் சம்பவத்துக்காக சொல்றாங்க. பைத்தியம் சொல்ற ஜீனியஸ் தான் பைத்தியம்னு சொல்லிடுவோம். மொராட்டியை பார்த்து எல்லாம் ஒருத்தனும் பிடிக்கல. மொராட்டி சாவு வரைக்கும் நிதானமான பேட்டி தான் கொடுத்தான். ஒரு பேட்டியில கூட தப்பா கொடுத்தாரு. பாண்டிச்சேரிக்கு போனாரு. பாண்டிச்சேரிக்கு போன உடனே அந்த பாண்டிச்சேரியில பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் பெருசு தான் இருக்கீங்க, சின்ன மாநிலம், இந்த தமிழ்நாட்டோட சேர்த்தாங்க பாண்டிச்சேரி எம்எல்ஏ இருக்கும், பெருமாள் இருக்காரு, அப்போ அவர் இந்த யதார்த்தத்தை சொல்லுகிற பொழுது ஒரு மனிதன் எந்த அழுக்கு இல்லைன்னா அவரை விட்டா இருக்கும். அதனால அவரை நம்ம இதுக்கு எடுத்துக்க வேண்டாம். அவர் அந்த உண்மையாக அந்த துடிப்பு மகாதேவ அடிச்சு திரும்ப அடிச்சு முழுக்கி ஒரு பொருளா மாத்துறாங்கல்ல, அது மாதிரி அடிவாங்கி பக்குவப்பட்டவங்க ஒரு நிலைக்கு. நம்ம எல்லாருமே ஒரு 60 வயதுக்கு காமராஜ் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் முராஜி தேசாய், ஜெயபிரகாஷ் பேரவை எல்லாம் வச்சிருந்தார். எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த தேசிய நிகழ்ச்சி தான் நடத்துவார். அவர் போடுறது தேசிய சிந்தனை. என்ன ஒரு பிரச்சனை சிக்கல்னா, இப்ப ராத்திரிக்கு நினைச்சா காலையில செய்யணும்னு அது முடியாது. ராத்திரிக்கு நான் நினைக்கிறேன் காலையில செய்யலாம்னா என்ன செய்யலாம்? மொட்டை அடிக்கலாம், முடி வளர்க்கலாம், போஸ்ட் போடலாமே, முடிய அது லேட்டா. ஆனா கல்யாணம் பண்ணா குழந்தை நினைக்கிறதே முடிக்க முடியும். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், காமராஜ் தேசிய பறவை என்பது தவறானது. அந்த பையன் சொல்லுகிற பொழுது போலீஸார் நடுரோட்ல நாங்கள் உட்கார்றோம். பர்மிஷன் வாங்கல சார், தப்பு சார், பர்மிஷன் வாங்கல தப்பு தானே. அது சட்ட ரீதியாக தப்பு. அப்ப அங்க போய் உட்காரணும், பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் ஆகுது கமிஷனர் கொடுத்துட்டா போலீஸ் அனுப்புவோம், போலீஸ் அனுப்புவோம், அதுவும் அனுப்புவோம். இதுல அனுப்புங்க, அது அந்த ரோட்ல உட்காரணும். ரோட்ல நிலவரம் என்னன்னா, அவை காமராஜர் ஆட்கள், காந்தி ஆட்கள், இவர்கள் தேசியவாதிகள் என்கிற மரியாதையா வச்சுட்டாங்க. உட்கார்ந்து அடிக்கல, ஆசிரியர்கள் அடி வச்சோம், அடிச்சான், அதனால குறைஞ்சபட்சம் இழுத்து போய் அதை கூட நாகரிகமா நடத்துறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல போராட்டங்கள், நியாயமான போராட்டங்களை தான் காமராஜர் தொண்டர்கள் எடுக்க முடியும், எடுப்பார்கள். ஆகவே எந்த அமைப்பில் நாம இருந்தாலும் நாம எல்லாரும் சேர்ந்து பொதுவான கோரிக்கையான இந்த மக்கள் பிரச்சனைகள் போராடுவதற்காக நாம் வேற எங்கே இருந்தாலும் முதல்ல உடனே அரசியல்ல தேர்தல் அடிக்கலாம் போகலாம்னா, இப்ப ஏழை கூட ராமலிங்க நிக்கிறாருன்னா தப்பு இல்லை. போய் ராமலிங்க ஜெயிக்கிறதுக்கு பாடுபடுறாரு, நிக்கிறாருன்னா பாடு, காமராஜ் நிக்கிறாருன்னா பாடுபடுவோம், சேகர் நின்னா பாடுபடுவோம், ரவி நின்னா பாடுபடுவார். என்று சொல்றேன். அதுவே மக்களை விழிப்புணர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்று சொன்னார். தக்கை மூர்த்தி சொல்லிவிட்டு போனாரு. அவர் ரயில்வேல வேலை செய்வார். அவர் காமராஜின் தக்க வேற ஒன்றும் தெரியாது. அவர் அதான் சொல்லுவார். அவர் என்ன சொல்றாரு, இளைஞர்களிடம் கல்லூரி மாணவர்களிடம் இதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். இப்போ நம்ம செய்ய வேண்டியது புதிய நிர்வாகிகள் வேணும், உறுப்பினர்கள் வேணும். இப்ப நாகர்கோவிலிருந்து வந்தவரை நம்ம போட்டிருந்தோம், அவருடைய இது வெளியே இருக்கு. அதனால இப்ப நம்ம புதிய நிர்வாகி போடணும்னா புதிய தலைவர் வேணும். காமராஜ் சார் நிறைய வேலை செய்ய முடியும். ஜனதாவில் இருந்திருக்காரு, ஜனதா தளத்தில் இருந்தாரு. தொடர்ச்சியாக எதுல இருந்தாலும் எவனும் சரியா வரலன்னா தேசிய பேரவைன்னு சொல்லி மாமனார் இது
மொராட்டி ஜெயபிரகாஷ் தேசிய பேரவை கூட்டு அவர் தனியாவே நடத்தினார். அதனால அவர் இயங்கக்கூடியவர் அவரை சேர்த்துக்குவோம். அதுபோல் புதுசா வந்திருக்கவங்களையும் சேர்த்துக்குவோம். பதவி ஒருத்தரே பதவி எல்லாரும் சாப்பிட்டு முடிட்டோம். தண்ணி ஏங்க இங்க வந்து இதுதான் அடித்தடம். தன்னிச்சையாக கோபி ஒரு அறிக்கை விடக்கூடாது. குமாரசாமி அருமையுடைய காமராஜ் விடக்கூடாது. நம்மள்கிட்ட பேசிட்டு அந்த அப்பதான் அது வந்து ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இல்லைன்னா தன்னிச்சையான செயல்பாடுகளாக ஃபெயிலியர் ஆகும். அதுக்குதான் அமைப்பு வேணும். அமைப்புங்கிறது எப்படின்னா மாநில நிர்வாகிகள் இப்ப நம்ம வந்து போட்டுக்கிட்டா இருக்காங்க. இப்ப மாவட்டம் பூராவுக்கும் 38க்கு நாம வந்து சரிபாதிக்கு மேல நம்ம மாவட்டம் அமைச்சாங்க. அப்போ அப்படி அமைச்சோம்னா ஒரு 20 மாவட்டம் நம்ம அமைச்சிட்டோம்னா அப்போ தமிழ்நாடு அப்படிங்கும் போது பெருந்தலைவர் காமராஜ் தேசிய பேரவை தமிழ்நாடு பதிவு பண்ணலாம். பதிவு பண்ண மாவட்ட தலைவர்களுக்கு பதிவுக்கு வேணும்னா நம்ம ஆட்கள் வேணும். நீ சாப்பிட்டீங்களா? பதிவு பண்ணணும்னா ஒரு மாவட்ட ரீதியா மாவட்டங்கள் இருக்கணும். மாவட்டங்கள் இல்லாம நம்ம கிட்ட 7 பேர் பேரை போட்டுருவோம். சாப்பிட்டீங்களா? பாத்தீங்கன்னா நாங்க பதிவு பண்ண அனுபவம் அதெல்லாம் சங்கத்துல வந்து 7 பேர் கையெழுத்து போட்டு பதிவு பண்ணிடுவோம். கீழே இறங்கி வந்தோடனே அவன் ஒரு புக்கை எடுத்துட்டு அவன் வேணும். அடுத்த சங்கம் அவன் ஆரம்பிச்சிருவோம். இப்ப அதனால போய் பண்ணலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட். அதனால நம்மளுக்கு அப்படித்தானே ஆச்சு. நாங்க மயிலாப்பூர்ல கூட்டம் முடிச்சுட்டு வந்தோம். தலைவர் பீட்டார் உருவாக்குவது இந்த மாநில அமைப்பை உருவாக்கி இந்த மாநில அமைப்பு மாநிலத்துக்கு தேவையானவர்களையும் மாவட்டத்துக்கு தேவையானவர்களையும் நிர்ணயம் செய்வதற்கு 5 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட குழுவை அது 50 குழுவாக நியமிக்க இந்த கூட்டம் முடிவு செய்திருக்கிறது. இந்த 50 பேர் யாரு? 5 பேர் யாரு அப்படி வேணும்ல? கா கிருஷ்ணமூர்த்தி அப்பதான் கை கட்டணும். குமரி மகாதேவன், மத்திய இலக்கியம், ஜனதா சேகர், பா கோபிநாத், 5 பேர். இதுக்கு முன்னாடியே ராமலிங்கம் இருக்காங்க, ரவி இருக்காரு, லட்சுமணன் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நாளைக்கு பின்னால இருந்து உங்களுக்கு சூழா நினைக்கிறோம் இளைஞர்கள் செயல்படுவதற்கு இந்த 50 குழு என்ன செய்யணும்னா புதிய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள். அப்ப மாவட்ட தலைவர்கள் அங்க போய் நீ கமிட்டி உறுப்பினர்லாம் போடு அப்படின்னா இப்ப நியமிக்காதான் அப்புறமா 10 பேரை சேர்த்து. அதனால நம்ம அந்த அமைப்பை உருவாக்குவோம் என்று ஒருத்தர் அணுகி அவர் ஒரு ஒப்புதலை பெற்று அந்த நிர்வாகத்தை நியமிக்கிறதுக்காக தான். இது தவிர நிர்வாகிகளை உருவாக்கும் போது எல்லோருடைய இந்த செயற்குழு 9 பேர் போட்டு போன மையம் அவங்களோட ஒரு டிஸ்கஸ் பண்ணி தான் இது தெரிவிச்சு. அதனால அந்த உறுப்பினருங்கிறதே நம்ம பதிவு பண்ணணும்னா தான் உறுப்பினர் ஃபார்ம் அடிக்கணும். பதிவு பண்ணி உறுப்பினர் ஃபார்ம் அடிச்சா அவங்களுக்கு அட்டம் கொடுக்கலாம், உறுப்பினர் கொடுக்கலாம். அதை பண்ணணும். அடுத்தது தேர்தல் பற்றிலே அவங்க செல்வம் ராவணி சொன்னாங்க. காட்சி மூர்த்தி வந்து அந்த சாத்தியம் இல்லைங்கிறத சொன்னாங்கல்ல, அதை தான் நம்ம சொல்லிட்டோம். லட்சுமணன் அவர்கள் மாவட்ட அமைப்புகளை உருவாக்குவது அவசியம் என்று அவர்கள் சொன்னார்கள். குமரி மகாதேவன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை இங்கு கூறினார்கள். ஆக எல்லோருமே இங்கே பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அலுவலகம் முதல்ல வேணும். ஏங்க கிருஷ்ணமூர்த்தி அலுவலகம் முதல்ல தமிழ்நாடுன்னா ஒரு அலுவலகம், ஒரு சின்ன 10 ரூமாவது இருக்கணும். இருந்தால்தான் ரெக்கார்ட் போக்குவரத்து, போலீஸ், டிபார்ட்மெண்ட்டு எதா இருந்தாலும் உங்களை தொடர்பு கொள்ளும். எல்லா மாவட்ட கலெக்டரும் நம்மள்கிட்ட தொடர்புல இருப்பாங்க. எப்போ இருப்பாங்கன்னா செயல்பட்டாதான் இருப்பாங்க. செயல்படும் போது இருக்கணும்னா அலுவலகம் இருக்கணும். நட்டுப்பாடுல இருக்கிற அட்ரஸ் அலுவலகம். ஆக மாநில அலுவலகம் 10க்கு 10 ரூமா இருந்தாலும் தனியா இருக்கணும், பாத்ரூம் லெட்டினோட.
அப்படி ஒரு இருக்கணும். அது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, இதான் ஒரு அமைப்புக்கு தேவையானது. தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வை ஏற்படுவதற்கான பிரச்சார விவகாரங்களை செய்கிற பொழுது வண்டி வேணும். நான் ஜெயநகர்கிட்ட சொன்னேன், நம்மகிட்ட உட்காந்துக்கணும், நம்மளுக்கு வந்து வசதி வாய்ப்பு இல்லை, மாவட்டம் பூரா என்ன பண்றது, நம்ம உறுப்பினர்களை சேர்க்கணும்னா எல்லாரையும் பார்க்கணும். அப்ப ஜனதா சேகர் சொன்னாங்க, நான் வண்டி ரெடி பண்றேன், கேட்கணும், நான் வண்டி ரெடி பண்றேன், நம்மளா கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு மாவட்டமா போகும்போது பழைய நண்பர்களை எல்லாம் நமக்கு தெரியும், சந்திப்போம். சந்திக்கப்பட்டு எவ்வளவு பேர் வெளியினோட அவங்க அமைப்புல எதில் வேணாலும் இருக்கட்டும். ஆனா நம்மளோட இருந்து காமராஜர்ங்கிற பேர்ல நாளைக்கு விலைவாசி ஏற்படுனாங்க அந்த போராட்டம், மது ஒழிப்பு போராட்டம், எப்படி பொதுவான தங்க விலை ஏறிட்டு இது வந்து யாரும் கேட்கல, உலக மாற்றுன்னு சொல்லிட்டு ஒதுங்குறான், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு விஷமுத்தி நம்ம அதுக்கு ஏதாவது செய்யணும். அப்போ அடிக்கடி மக்கள் யோசிப்போம், நமக்காக எவ்வளவு வருவான்னா அமைப்பு வேணும். அமைப்பை உருவாக்குவதற்கு இவர் சொன்னார்.